சாப்டர் 7 கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அதோட ஃபார்மட்டை இப்போ பார்க்கலாம். இந்த கம்பெனின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். A company is an association of many person. நிறைய பர்சன் உருவாக்குறது தான் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து who contribute the monies are money's worth to the common stock and employees some trade of business. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மணி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ரிபியூட்டர் வந்து என்னன்னு சொல்லுவோம், டினோட்டட் த மணி இஸ் கான்ட்ரிபியூட்டட் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. அவங்க போடுறது கேபிட்டல்னு சொல்லுவோம். The person who contributed the formula its or its whom is belong to the members. The contributed the capital, the proportion of capitals each person is contributed to his shares. Share அவங்க டிவைட் பண்றாங்க. So ஷேர்னா என்ன அப்படின்னா the capital of the company. The capital of the company is divided into small units of fixed amount. This units is called ஷேர்னு சொல்கிறோம். இந்த ஷேர்ல ரெண்டு வகை இருக்குது. ஒன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. இது ரெண்டு வகையான ஷேர்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம சம்ஸை எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். When shares are issued for cash at for அப்படின்னும் போது இதில் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி இருக்குதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் ரெசிப்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. அப்ளிகேஷன் மணி வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது என்ன வரணும்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஆன் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் த அப்ளிகேஷன் மணி. அப்ளிகேஷன் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். Third entry on refund of application money for rejected application. நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன் வந்து நம்ம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மணி நமக்கு ரிட்டர்ன் ஆகும், ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இது தேர்ட் என்ட்ரி. ஃபோர்த் என்ட்ரி ஃபார் அலாட்மெண்ட் டியூ. அலாட்மெண்ட் டியூவா இருந்ததுன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது டியூக்கான என்ட்ரி. இந்த டியூ ரிசீவ்ட் ஆகும்போது ஆன் ரிசிப்ட்ஸ் ஆஃப் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட் ஆகும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். So next one sixth எண்ணி on making call for call money due. கால் மணியில் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால் ஆர் ஃபைனல் கால் இருக்கும். இதில் டியூவில் இருந்ததுன்னா ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த கால் மணி ரிசீவ்டு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு என்ட்ரி இந்த ரிசிப்ட்ஸ் ஆஃப் கால் மணி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட்டுன்னு நம்ம எழுதணும். இது ஜேர்னல் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது issued ஃபார் கேஷ் ஃபர்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வருது. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா ஆல் த ஷேர்ஸ் ஆர் offered to the public may not be subscribed in full subscribe பண்ண மாட்டாங்க. When the number of shares subscribed is less than the number of shares is offered is known as under subscription. அந்த வேல்யூவோட குறைச்சி நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு வெளியிட்டு இருந்தோம்னா அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். இந்த அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணி அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம போடணும். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து குறைச்சி வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா வென் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட் இஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நிறைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்திருக்கும். அதில் வந்து நம்ம அந்த ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இட் ஷுட் பி த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். நமக்கு மேலே அதிகமாக வந்திருந்ததுன்னா இப்போ 1000 ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணி 1500 வந்ததுன்னா இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா 1000 ஷேர் இஷ்யூ பண்ணி 800 ஷேர் வந்திருந்ததுன்னா நமக்கு குறைஞ்ச இதாக வந்திருந்ததுன்னா அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இதுக்கெல்லாம் தனியாக செப்பரேட்டாக நம்ம என்ட்ரி போடணும். என் சம்ல ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இல்லை அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் போடும் போதே உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா the
excess of amount paid over the called up for the shares is known as calls in advance. Say excess of amount paid called up value of shares is known as calls in advance னு சொல்றோம். இந்த excess amount வந்து எதுல பே பண்ணிருப்பாங்கன்னா applications or allotment or calls இதுல பே பண்ணிருப்பாங்க. The excess amount can be returned or adjusted towards the future payment. இதை எதுல அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை எதுல அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா such as the amount towards the future payment. The excess amount may also be transferred to the separate account is called the advance account. Advance account நம்ம ஓபன் பண்ணி அதுல கொண்டு போவோம். Calls in advance does not form part of the company's share capital to be dividend payable on such amount. அதுக்கு ஒரு dividend கொடுக்கறாங்க. In such a balance sheet it should be show under the current liabilities லயும் வரும். So next one இதுக்கு வந்து journal entry என்னன்னு பார்த்தோம்னா for money received in advance, allotment and call, bank account data to calls in advance account. For adjusting towards the calls in advance account data to share call account. இது calls in advance உடைய journal. Next prepared calls in arrears. Calls in arrears na when a shareholder fails to pay the amount due, when the fails the amount to the PO, allotment or calls, the amount remaining unpaid is known as calls in arrears னு சொல்லுவோம். இந்த in another words the amount called up but not paid is called calls in arrears. Other name வந்து calls in arrears. இந்த calls in arrearsல வந்து by not opening calls in arrears account, by opening calls in arrears account ஒன்று ஓபன் பண்றோம். இதுக்கு ஒரு journal entry என்னன்னு பார்த்தா calls in arrearsக்கு எதுல நம்ம காட்டணும், எந்த சேர்லயும் இருக்கலாம் இல்ல அலாட்மெண்ட்லயும் நமக்கு இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எந்த கால்ல கொடுத்திருந்தாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கால்ல கொடுத்திருந்தாங்கன்னா கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல்னு அர்த்தம். ஷேர் கேபிட்டல்னு அர்த்தம். இதை நம்ம எங்க கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கால்ஸ் இன் அரியர்ஸை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு bank account data, cash in arrears, calls in arrears account data to equity share first and final call account. For example நால இது allotmentலயே கூட இருக்கலாம் இல்ல கால்ஸ்ல கூட இருக்கலாம். இதான் calls in arrears. Next one is a forfeiture of shares. What means a forfeiture of shares na? When shares default in making the payment of allotment or call money, allotmentலயோ அல்லது call moneyலயோ default இருந்ததுன்னா இந்த ஷேர்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம், மேபி forfeiture shares சொல்லுவோம். இந்த forfeiture shares allotment is cancel பண்ணிடுவாங்க. That is extend the share call is reduced. கால் வந்து என்னவாயிடும் உங்களுக்கு reduced ஆயிடும். அந்த மாதிரி இருக்கு. The person excused to the shareholders of the company after the shares or forfeited. After நம்ம என்ன பண்ணிடலாம், forfeit பண்ணிடலாம். இதுக்கு ஒரு journal entry என்னன்றத பார்த்துக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா அதான் கால் அப் மணின்னு அர்த்தம். equity share allotment account amount called up, to equity share call account amount unpaid, to forfeit share account amount as for paid. The narrations forfeiture of shares for non-payment of allotment and call. இது forfeiture ஓட forfeiture share இருந்தா இந்த journal entry நம்ம போடணும் இந்த sumல. So next forfeiture ஆன ஷேரை ரீஇஷ்யூ பண்ணிடுவோம். reissue of forfeiture shares. The share forfeiture can be reissued by the company. forfeiture share ஆன வந்து திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, reissue பண்றாங்க. The shares can be reused at any price, but the reissue price cannot be less than amount unpaid on forfeiture shares. இப்போ அதுக்கு உடைய journal என்ன அப்படின்னா, so when reissue is made at far rate la போனா bank account data to equity share capital account. When reissue is made at premium la போச்சுனா bank account data to equity share
capital account to securities premium account. இதுவே when issue at made at loss லாஸ்ல இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா forfeiture share account is a loss on reissue account data to equity share capital account. இது வந்து reissueக்கான என்ட்ரி. So next prepared the reissue prices is more than the amount unpaid on forfeiture shares. It is a result in profit on reissue, which is treated the capital profit is transferred to the capital reserve account. நம்ம reissue பண்ணி நமக்கு profit கிடைச்சிருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், நமக்கு profitன்னு சொல்லுவோம், capital profitன்னு சொல்லுவோம். இந்த profitஐ capital reserve accountக்கு transfer பண்றோம். அதுக்கு journal entry forfeiture share account data to capital reserve account. இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணிக்கலாம். total amount of forfeitures divided by total number of share forfeitures into number of share reissued. இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இது கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஜேர்னல் இது ஃபார்மட். is a shares at issued at premium. Premium na when company issue the shares price more than the face value. Face value oda அதிகமா within சேல் பண்ணாங்கன்னா is a issue பண்ணியிருந்தாங்கன்னா இஸ் அட் பி ப்ரீமியம்னு அர்த்தம். இந்த கம்பெனி வந்து மோர் தேன் ப்ரைஸில் இஷ்யூ பண்ணியிருந்தா அது ப்ரீமியம் எடுக்கும். இந்த ப்ரைஸ் வேல்யூ இஸ் 10 rupeesன்னு வச்சுக்கோங்க, அது எக்ஸ்ட்ரா 12 rupeesன்னு சொல்லி ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா இஸ் அ ப்ராஃபிட். இதை ப்ரீமியம்னு எடுத்துக்கணும். ப்ரீமியத்துக்கான என்ட்ரி the premium is to be collected when application money. For receiving the application money ke bank account data to equity share application account to transfer to application money equity share application account data to equity share capital to securities premium account. Next one, the premium is collected with call allotment money or call money. For allotment or call money due இருந்ததுன்னா equity share allotment account data to equity share capital account to securities premium account. For receiving allotment or call money received ஆயிருந்ததுன்னா bank account data to equity share allotment call account. So next வந்து when shares are forfeitures with the premium is not received ஆகலைன்னா when equity share capital account data securities premium account data to equity share allotment to equity share call to forfeiture shares. இது the issue of shares for cash in lump sum. The shares is issued at for or premium or payable single payment. The shares is said to be issued against the lump sum payment. இதுக்கு journal entry for receipts of application money bank account data to equity share application account. For transfer of application money equity share application account data to equity share capital. And next one, issue of shares for considerations other than cash. ஷேர் இல்லாமல் அதர் தன் ப்ராடக்ட்னா அசோஸை இந்த மாதிரி இதில் இஷ்யூ பண்ணியிருந்தா the company may issue the share for considerations other than cash when the company acquires fixed assets such as land, building, machinery, etc. அதுக்கு ஜேர்னல் என்னன்னு பார்த்தோம்னா for purchases of assets respective assets account data to vendors account. For issue of shares vendors account data to equity share capital account to securities premium account. இதோட இந்த ஜேர்னல் கம்ப்ளீட் ஆகுது, இந்த ஃபார்மட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.